அங்கிளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இவகிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு வந்துடுங்க. அந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறமா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டு மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு போயிட, இவங்க எல்லாரும் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வர சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஹீரோயினை அந்த பிரம்மாண்டமான ஜுவல்லரி கம்பெனிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ அங்கிளும் அவளை மீட் பண்ணிவிட்டு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டெப் மதர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவை கண்டிப்பாக ஒரு சேர்மன் பொசிஷனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ ஒரு எக்ஸ் கான்விக்ட்டுங்கிறதுனாலையும் ஹீரோ வந்து இப்போ உன்னோட பழகிட்டு இருக்கனால கம்பெனியை நாளைக்கு அவன் டேக் ஓவர் பண்ணால் கம்பெனி ஷேர்ஸே வந்துட்டு அவன் திருட ஆரம்பிச்சிருவான், உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவான்ற மாதிரியான ஒரு இமேஜை இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற அங்கே அடிபட்டு கிடக்கிறான், அவனால் இப்போ எழுந்து வந்து எதுவும் செய்யவும் முடியாது. ஸோ அவனுடைய ஒரே ஆசையும் சரி என்னோட ஆசையும் சரி அவனுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் அவன் கைக்கு தான் வரணும், அவனை சிஇஓ ஆக்கி அழக பார்க்கணுங்கிறது மட்டும்தான். அவன் எவ்வளோ வந்து அவங்க அம்மாவோட கம்பெனிக்காக ஆசைப்படுறான்னு உனக்கே தெரியும் தானே, அதனால் உன்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன், உனக்கும் அவனுக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீ மீடியா பீப்புள் கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இதனால் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஆனால் நானும் அவனும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, எனக்கு தெரியும், ஆனால் உனக்கே கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, புரியும், நீ வேற கிளாஸ் அவன் வேற கிளாஸ், உங்கள் 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசலை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். அவன்கிட்ட இருந்து இந்த கம்பெனியை பிடுங்கிறதுக்காக எப்படி அங்கே கழுகு மாதிரி காத்துட்ருக்காங்கன்னு அவனே உன்கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ ஹீரோவை வந்து பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலை, ஜஸ்ட் இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லு, கொஞ்ச நாளைக்கு ஹீரோவை பார்க்காம இரு, அதுக்கப்புறமா இந்த காசிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீயும் ஹீரோவும் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு அவனை சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒன்று தாம்மா வழி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணப்பையும் நானும் இதே தான் சொன்னேன், நான் வந்து என்னோட லவ் இது வரைக்கும் அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாமல் இருந்ததுக்கும் இதுதான் காரணம், எங்களோட ஸ்டேட்டஸை தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் மீட்டிங்க்குன்னு சொல்லி மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ வந்து இந்த ப்ரௌடுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கல, அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா. உடனே அவள் ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு கொஞ்சம் கொஷின் எல்லாம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றா. இந்த பக்கம் ஹீரோயினும் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோவை சந்திக்கிறா. இங்கே பாரு, நான் ஃப்ராடு தானே பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பொய் சொல்ல போகிறேன், அதுவும் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான், நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், என் மேலே கோவப்பற்றாத அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே அவனோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு இவன் அந்த மீட்டிங்க்குன்னு அங்கிளை பார்க்குறதுக்காக கிளம்புறா. போன உடனே இந்த பக்கமாக ஹீரோ வந்து கண்வழிச்சிடறானா. அப்பா அவனுக்கு டவல் பாத் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹீரோட கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். அப்போ தான் அவங்களுமே ஆமாம் ஹீரோயின் அவளாவே இதை பண்ணினதாக சொல்லி உனக்கு வந்து போட்டு விட்டா, இதை போட்டால் கண்டிப்பாக நீ ரெக்கவர் ஆகிடுவேன்னு சொன்னால், இதை போட்டதுக்கப்புறம் தான் நீயுமே வந்துட்டு ஒரு ப்ரீத் ட்ரபிள்லேருந்து வெளியில் வந்த, அவள் அந்தளவுக்கு உன் மேலே கேர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோவோட கண்டிஷன் பார்த்தோன்னா அவனுக்கு வலது கை வந்துட்டு ஒரு பேரலைஸ் ஆன மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அந்த கம்பெனியில் மீடியாவுக்கு முன்னாடி வந்து கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹீரோ தானே உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டான், இப்போ வந்து நீங்களும் ஹீரோவும் எப்படி வந்து நல்லதாக ஒரு பழக்கத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தப்பு பண்ணிவிட்டேன், அவன் ஜெயிலில் தூக்கி போட்டான், அதுக்கப்புறமா நான் ஜெயிலேருந்து நன்னடத்தை காரணமாக சீக்கிரமாக வெளியில் வந்துட்டேன், லைஃப்பில் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தபோது தான் ஹீரோவுடைய அங்கிளை சந்தித்தேன். அவர் என் கதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வந்து வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து அவரோட பேசிட்டு கொஞ்ச நாள் பழகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கில் சஃபர் ஆகிட்டு இருக்க விஷயத்தை அங்கிள் என்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவனை வந்து யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு வெக்கேஷன் மாதிரி கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லி கேட்டப்போ நான் என்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன்னு பாதியாக அவங்க பேசி வச்ச கதையெல்லாம் சொல்கிறா. அப்போ வந்து அந்த ப்ரௌட் இருக்கால, அவள் கூட்டிகிட்டு வந்த ரிப்போர்ட்டருக்கு சிக்னல் கொடுக்க அந்த ரிப்போர்ட்டர் உடனே உன்ன மாதிரி ஒரு எக்ஸ் கான்விக்ட்டோ ஹீரோவும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் சிஇஓ பொசிஷன் ஹீரோக்கு அடுத்தது வர வேண்டியதாக இருந்தது, அவன் கையை மீட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினை வந்து எக்ஸ் கான்விக்ட்னு சொல்கிறது வந்து அவளுக்கு மனசில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இப்போ அவளுமே வந்து பதில் சொல்ல முடியாமல் அங்கிள் கிட்ட திரும்பி பார்க்குறா. அங்கிளுமே இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கொஷின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாரா. ஸோ ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, ஹீரோ வந்துட்டு நான் லவ் பண்ண கிடையாது, அவனுமே என்னை லவ் பண்ணல, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தோம், அது பார்க்குறவங்களுக்கு என்ன தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌடோட ஆளை திரும்ப கேட்குறா. எக்ஸ் கான்விக்ட், அதனால் ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக
காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கான்விக்ட்னு கேட்குறீங்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க யாருமே இது வரைக்கும் திருந்தலையா? வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்துட்டு செகண்ட் சான்ஸ் எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கலையா? எங்கே எல்லாரையுமே நாங்கள் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாலும் தப்பாக தான் பார்ப்பீங்களா? ஆரம்பத்தில் ஒரு தவறான பழக்கத்தினால நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ராடு வேலை பண்ணந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வரைக்கும் அதையே சுட்டி காட்டிட்டு இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்போ தான் இந்த ஸ்டெப் மதரும் அவங்க பையனும் சேர்ந்து போட்ட பிளான் படி அவன் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். அங்கே நர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் தனியாக பேசணும்னு சொல்லி நர்ஸை வந்து அவங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீயும் ஹீரோயினும் வந்து பழகிட்டு இருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் உனக்கு எதுக்குடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினை நானும் பார்த்தேன், நல்லா அழகாக தான் இருக்கா. நீ வந்து என்னோட ஒய்ஃபை வெட்டிங் டே அன்னைக்கு கிஸ் பண்ண இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ எனக்கு அவளை பார்த்த உடனே அவள் கூட ஸ்லீப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு முறை நான் கூட ஸ்லீப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு பயங்கர கட்டு பெருது பல்ல கடிச்சிட்டு இருக்கான். உடனே இவனும் விடாமல் ஹீரோ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கணும்னே பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாரு, அவளும் ஜெயிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு எவளும் வேலை போட்டு கொடுக்க மாட்டான். பணம்னா வந்து கஷ்டம் தானே. ஸோ பணம் இல்லாமல் இருக்கவளுக்கு நான் போயிட்டு என் கூட ஸ்லீப் பண்ணு, நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு ஒரு டீல் பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க உடனே ஹீரோவும் இங்கே பாரு, நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன், என் உயிருக்கு உயிராக அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் அவளை தொடணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் உனக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லி மிரட்டான். இதை கேட்டுட்டு இவனும் என்ன நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், அவள் பக்கத்தில் போகணும்னு நினச்சா கூட உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஷர்ட்டை பிடிக்க இவனும் பரவாயில்லையே, நான் நினச்சதை விட எனக்கு தேவையானதை ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டேன், எனக்கு தேவையானதும் எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை விலக்கி அவனோட புல்லட் வூண்டிலேயே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஹீரோவை வழியில் கத்த விட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இந்த டே அங்கேருந்து கிளம்புறான். இங்கே யார் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் சரி, எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் காதல்லாம் இல்லை அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க பையன் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வராங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி. இவ சொன்ன பொய்யெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு உண்மை என்னென்னு படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவை அந்த இடத்துல ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அங்கிளோ தேவையில்லாத வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும்போது, தேவையான வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சிடுறாங்க. அதில் வந்து எடிட் பண்ணப்பட்ட வீடியோ இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறதாகவும் அவளை தொடணும்னு நினச்சாலும் அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னது அதில் வந்து ஒலிக்குது. இதை பார்த்த உடனே திரும்ப எல்லாரும் ஹீரோயினை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ என்ன அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம், எல்லாரோடையும் பழகிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தேன், அவன் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு சத்தியமாக அவன் மேலே காதலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ இருக்கான் இல்லையா, நர்ஸ் கிட்ட அவங்களுடைய பேட் வாங்கிட்டு அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவாக வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது எதுவும் தெரியாதுல்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறா, ஹீரோவை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துக்காக ஹீரோ வந்து மடத்தனமாக இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தானா அது அவனுடைய ஒன் சைடட் லவ்வாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் தான் அவங்களுக்கே தெரியுமே, ஹீரோ தான் வந்து என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான், தண்டனை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு அவன் மேலே வெறுப்பு மட்டும்தானே இருக்கணும், எதுக்காக காதல் வரப்போது, முட்டாள் மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க, இது ஒன்றும் ட்ராமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பும் கிடையாது, ஏன்னா அவன் என்கிட்ட நல்ல வகையாக நடந்துக்கிட்டான், ஃப்ரெண்ட்லியாக பழகினான், ஸோ நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அங்கிளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது, அவரை நினச்ச மாதிரி எல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சரி எல்லா கொஷின்ஸும் முடிஞ்சிச்சா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து மீடியா பீப்புளுக்கு மத்தியில் காப்பாற்றி ஆகணும், இதுக்கு மேலே வந்து கேள்வி கேட்டு குழப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு மனசு வந்துடுது. உடனே அங்கிளுக்கு கால் பண்ணுறான். பட் அங்கிள் தான் இங்கே ஹீரோயினை வந்து செக்யூர் பண்ணணுன்றதுலே குறியாக இருந்துட்டு இருக்காரா. ஸோ அவர் வந்து ஃபோன் காலை அட்டன் பண்ணலை. அடுத்ததாக அவன் வந்து ப்ரௌடுக்கு கால் பண்ணுறான், கண்டிப்பாக அவளும் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் பண்ணிவிட்டு அங்கிள் எங்கே இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னோடனே உங்கள் அங்கிள் வந்துட்டு ஹீரோயினை மீடியா பீப்புள் கிட்ட இருந்து காப்பாற்றி எங்கேயோ வெளில கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, சரி அங்கிள் கிட்ட சொல்லு, எனக்கு உடனே கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், ஏதாவது விஷயமா நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, அங்கிளை எனக்கு கால் மட்டும் பண்ண சொல்லு, ப்ரௌட் லேட் ஆக்கிடாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கிளும் காரில் ஏறிட்டு கிளம்பிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்ல, அது வந்து எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எமோஷனில் வந்த வார்த்தைகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு நம்பர்லேருந்து கால் வருதா. ஹீரோயினும் ஹீரோவாக இருப்பானோ அப்படின்னு அங்கிள் கிட்ட சொல்லிக்கிட்டே நான் கால் அட்டன் பண்ணட்டா, ஒரே ஒரு முறை அவங்ககிட்ட பேசிக்கிட்டான்னு உடனே முதல்ல காலை கட் பண்ணு அப்படின்னு இவர் திட்டுறாரு. திட்டிட்டு என்ன வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க நீனு அப்படின்னோடனே, நான் ஒரே ஒரு முறை அவர்கிட்ட பேச மட்டும் செஞ்சுக்கிறேன் அங்கிள், நான் வந்து பார்க்க தான் கூடாது அதனால பேசிக்கிறேனே, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கிளும் டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாரு, இத்தனை பேர் கண்ணை வந்து நம்ம ஏமாற்றிட்டு இவ்வளோ தூரம் வந்து நம்ம போய் சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டெப் மதருக்கும் அவங்க பையனுக்கும் நம்பிக்கையே கிடையாது, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கிறது கன்ஃபார்மாக அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளூ கிடைச்சாலும் அவ்வளோதான், அதை வச்சு ஹீரோவோட ஃப்யூச்சரையே கதம் பண்ணிடுவாங்க. அதனால் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாதனோடனே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவருமே
ஹீரோயினே நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ அவனும் பார்த்துக்காம இருக்கிறதா நம்மளுக்கு வேணும். ஹீரோ ரெக்கவர் ஆகி வந்து இந்த பொசிஷனுக்கு வர வரைக்குமாவது அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாவது நீ வந்து அவனை பற்றி கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு என்ன சொல்லும் போது ஹீரோயினும் லவ் பண்ணுறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. லவ் என்றைக்குமே தப்பு கிடையாது, செல்ஃபிஷ் கிடையாதுமா. ஆனால் நீ இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கியே, அவனும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு தெரியுமா, அதனால் அதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். நீ லவ் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்த ஆள் மட்டும் தான் தப்பு, உன் லவ்வை நீ எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய நேரம் தான் தப்பு, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னுடைய நெஃப்யூக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான். உடனே ஹீரோயினும் எனக்கு எல்லாமே புரியுது, அத்தனையுமே எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருதா. அங்கிளோ எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அவளோட இன்னும் சரின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிக்கிறான். அங்கிளும் கூடவே நான் உங்ககிட்ட இப்போவே ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஹீரோ வந்து உன்னை தேடக்கூடாது, உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும்னா அவன்கிட்ட உன்னை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக சொல்ல வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கிள் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரா. ஹீரோவும் இங்கே ப்ரௌடு வந்துட்டு சொன்னால் நீங்கள் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு தனியாக வந்திருக்கீங்க, அவள் எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். அவள் போயிட்டாடா அப்படின்னோடனே, போயிட்டாளா, என்ன போயிட்டா, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஸ்டின் கேட்குறான். அவள் பணத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பணம், ஏதாவது புரிகிற மாதிரி பேசுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா ஆல்ரெடி நம்ம ஒரு டீல் போட்டிருந்தோம்ல பணத்துக்காகன்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த பணத்து கூட 5 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு அவள் கிளம்பி போயிட்டா, உனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் வந்து லைஃப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ன உடனே ப்ரௌடும் நம்ப மாட்டேங்கிறான், ஹீரோவும் நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோ வந்து இப்போ இங்கே ஹீரோயின் சொன்ன மாதிரியே தான், இவர் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு அவளை பார்க்கணும், நான் அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்கள், அவளை கூட்டிகிட்டு வாங்க, அவகிட்ட நான் இதனால பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் குதிச்சிட்டு இருக்கானா. உடனே அங்கிள் வந்துட்டு டிரைவரை கூப்பிட்டு அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதை பார்த்தா ஆடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நாம பேசின டீலுக்கு மேலே எனக்கு 5 மில்லியன் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்லேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அங்கிளோ, அப்போ நீ அவனை லவ் பண்ணலையா, அந்த மீடியாவில் நீ எல்லாம் போய் தான் சொன்னேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவனை டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவனை ஏமாற்றி போயிட்டான். ஸோ இன்னொரு தடவை என்னால் லவ்லாம் லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, எனக்கு காதல் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஹீரோ கூட நான் சாதாரணமாக தான் பழகிட்டு இருந்தேன், அவன் என்ன லவ் பண்ணுறதா தப்பாக தான் நினச்சிக்கிட்டான் போல், அதை தான் நான் மீடியா கிட்டேயும் சொன்னேன், நான் சொன்னது எல்லாமே உண்மை தான், எனக்கு லைஃப்பில் காதல் கத்திரிக்காலாம் இனிமேல் வரவே வராது, நான் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணது பணத்துக்காக, நம்ம டீலுக்காக தான், இப்போ அது முடிஞ்சு போச்சு இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மில்லியன் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த மாதிரி இந்த வீடியோ இந்த ஆடியோலாம் முடியுது. ஸோ ஹீரோ வந்து அப்பயுமே இதை நான் நம்ப மாட்டேன், அவகிட்ட நான் பேசணும் அப்படின்ன உடனே, நீ இதை நம்பலைன்னா நான் வேறு எதுவுமே பண்ண முடியாது, அவள் இப்போ எங்கே போயிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, இந்த ஒரு ஆடியோவே நீ என்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜை டிரைவரை வந்து எதுக்கும் ரெடி பண்ணி வையின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அவன் மேலே தான் நம்பிக்கைன்னு சொல்லி நின்றுட்டுருக்க, இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ ப்ரௌடுன்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவும் அங்கிள் போகாதீங்க நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசலும், நீ நானும் திரும்ப எப்போ சந்திச்சு போனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் பார்த்தா அடுத்தது அவளோட ஃப்ரெண்டுக்கு அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வரா. அவள் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் கொடுத்த பணத்தை யூஸ் பண்ணி அவளுக்கான எல்லா சர்ஜரிஸும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கண்விழிச்சதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அதனோட வீட்டில் அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அந்த டே இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக மீடியாவில் போய் தான் சொல்லியிருக்கா. ஸோ இப்போ நான் ஆளை வச்சு அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன், அவளை எப்படியாவது மிரட்டி நாம் உண்மையை சொல்ல வச்சிட்டோம் அப்படின்னு கம்பெனிக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியாது, ஸோ கண்டிப்பாக இதை நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, நல்ல யோசனை தான், சீக்கிரம் அதை பண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, அவள் வாயால் உண்மையெல்லாம் சொல்லவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ப்ரௌட் அங்கே அமைதியாகவே இருந்துட்டு அவாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காளா. அதை அந்த மாமியார் கிழவிக்கு பிடிக்கல. உடனே அவளை பார்த்துட்டு, என்ன நீ அமைதியாக இருக்க, இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுற விஷயத்தெல்லாம் அடுத்து போய் ஹீரோ கிட்ட அவன் மேலே இருக்கக்கூடிய லவ்வில் போட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொன்ன உடனே அவள் கடுப்பாயிட்டு, அந்த வேலையெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு கண்ணை உருட்டாளா. உடனே இந்த லேடி அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அவன் மேலே விட்டு எரிஞ்சுட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி வந்து ஆட்டிடியூட் காட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ப்ரௌடு வந்துட்டு, சரி சரி இதுதான் வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸா, இவ்வளோ தான் நீங்கள் என்னை வந்து ஹர்ட் பண்ண போகிறீங்களா, இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி அப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு டேவும் என்ன மீட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன மீட் பண்ணுறடா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, உனக்கே தெரியும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்க அடுத்ததான் அங்கே இருக்கக்கூடிய மெய்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோவோட அங்கிள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரௌடும் வெளியில் கிளம்பிட்டு அவள் புருஷனை பார்த்து, நான் என்ன சொன்னேன்னு கேட்டல, வெளியில் 2 பேரும் வாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தோன்னா அங்கிளும் டிரைவரும் சேர்ந்து ஹீரோவை கொல்றதுக்காக டே வந்து ஆள் செட் பண்ணால 2 பேர். ஸோ அவங்க 2 பேரையும் அடித்து மிரட்டி வந்து கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ அங்கே வந்து இவங்க பிளான் படி இப்போ விட்னஸாக மாறுறதுக்காக டீல் வச்சுப்போம், உங்கள் 2 பேரையும் நான் உள்ள தள்ளாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் 2 பேரும் உங்களோட பதவியை விட்டுட்டு விலகணும். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ரிசைன் பண்ணதுக்கு பிறகு நானுமே இந்த விஷயத்த ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவேன், இதை நான் ஹீரோவோட டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க தப்பிக்கிறதுக்கு வேறு வழி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கிள் வந்து ப்ரௌடையும் காட்டி சொல்லிடுறாரு, நீங்கள் 2 பேரும் கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டது எல்லாத்தையுமே ப்ரௌடும் வந்துட்டு கேட்டிருக்கா. ஸோ கண்பட பார்த்து கேட்ட சாட்சியும் என்கிட்ட இருக்குது, இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்க முடியாதுன்ன உடனே அதுக்கு அந்த ஸ்டெப் மாதரும் டக்குன்னு பிளான் போட்டுட்டு எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணு, டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு தெரப்பி செஷன் அட்டன் பண்ணால் திரும்ப உன்னோட கை பழைய மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் நீ வந்து மெனக்கெட்டு வேலை பார்த்தா போதும் அப்படின்லாம் சொல்ல ஹீரோவும் புரியுது, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோயின் எங்கே போனால் கண்டுபிடிச்சிங்களா, அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவருமே இல்லை, அவள் ஒன்று லவ் பண்ணா அவளே தேடி வருவாள்ல, அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே நான் அவளை பார்த்து தீரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். உடனே இவரும் டிரைவரை கூப்பிட்டு ஹீரோயின் எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவளோட கிராமத்தில் போயிட்டு விசாரி, அவளை பற்றி தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் காம் ஆகிடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறமா டிரைவர் வந்து அங்கிள் கிட்ட கேட்குறாரு, நிஜமாவே ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவள் வந்தானா இவன் லைஃப்பில் இந்த கம்பெனியில் பிரச்சனை வரும், அதனால் அவள் போனதாகவே இருக்கட்டும், இவன் கொஞ்ச நாளில் அவளை மறந்துடுவான், அது வரைக்கும் நாம் எப்படியாவது சமாளிப்போன்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கால, ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான்ல டொய், ஸோ இப்போ அந்த டொய் கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி தலைமறைவாக வேற ஒரு இடத்துக்கு போக போகிறேன், உங்ககிட்ட மட்டும் என்னோட காண்டாக்ட் நம்பரை தரேன், என்னை பற்றின எந்த டீட்டெயில்ஸையும் யார்கிட்டையும் சொல்லாத, முக்கியமாக ஹீரோ கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட தனியாக இவனுக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறா. இந்த மொபைல் உங்ககிட்ட இருக்கிறது கூட யாருக்கும் தெரிய வேண்டாம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவனும் ஏன் ஹீரோ ஏதாவது உனக்கு துரோகம் பண்ணிட்டானா, அவன் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவும் பண்ணலை, நானாக தான் விலகி வந்துட்டேன், எனக்கும் அவனுக்கெல்லாம் செட்டே ஆகாது, நான் அவன் உலகத்தை சார்ந்தவ கிடையாது, அவன் என்னால் வந்துட்டு பின்னாடி ட்ராக் ஆகத்தான் செய்வானே தவிர அவனுக்கு நல்லது எதுவும் நடக்காது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் தானாவே விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளோட ஹார்ட் பிரேக்கை பற்றி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே தேம்பி அழுக ஆரம்பிச்சுட அப்போ அந்த டோய் தான் அவளுக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்குமே நானும் புவா அதான் இன்னொரு ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாளாம். அந்த சமயம் தான் பார்த்தா இப்போ அந்த பூபாவுடைய அப்பாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது அங்கிளோட வேலை தான். ஸோ தன்னோட நெஃப்யூவை வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணிட்டானேங்கிறதுக்காக இல்லீகலாக மரம் கடத்தினது, அதுக்கப்புறம் வட்டி வாங்குறது அப்படின்னு எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட அனானிமஸாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அதனால போலீஸ் வந்து ப்ரூஃபோட இவரை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற அப்போ பியூபாவையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் காத்துட்ருக்காங்களாச்சுக்கு. பட் ஆனால் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை போலீஸ் இன்னும் பார்க்கல. அவன் பார்த்தா இங்கே ஹீரோயினையும் அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி போகிறதையும் பார்த்த உடனே அவங்க அப்பா போகிறதுக்கு காரணமே ஹீரோவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு நிற்கிறான். ஹீரோயினுமே அவன் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்றா. அதனால் இப்போ டொய்கிட்ட அதை அங்கே பார்த்த மாதிரி காட்டிக்காமலே இங்கே பாரு நான் பிளானை மாற்றிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன், என்னை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணு, அங்கே வேறு யாரும் இல்லை நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல டோய் வந்து கரெக்டாக சிக்னலில் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பியூப்பாவை பார்த்துட்றான். பிறகு 2 பேரும் அவங்க கிளம்பி ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க. பியூப்பாவும் தனியாக இருக்கியா, இரு ஒன்றை ரிவெஞ்ச் பண்ணாமல் விட மாட்டேன், என்ன நாரடிச்சது இல்லாமல் எங்கள் அப்பாவை போலீஸ்கிட்ட வேறு பிடிச்சி கொடுத்து என்ன வேறு போலீஸ்க்கு தலைமறைவாக இருக்க வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக வீட்டுக்கு போக இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அங்கே வந்து ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு இவன் நினச்சிட்டு இருக்க, அந்த பக்கமாக பார்த்தா டொய் ஒரு கன்னும் ஹீரோயின் ஒரு கன்னுன்னு சொல்லிட்டு இவனை டார்கெட் பண்ணி போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுடுறாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி தெரப்பி செஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அதுக்காக வந்து திரும்ப பென்சிலை பிடிச்சி அவன் வரைகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதில் முதல்ல அவன் ட்ரை பண்ணுறது ஹீரோயினோட பேராக தான் இருந்துட்டுருக்கு. அவனுக்கு சரியாக வரலை, இருந்தாலுமே அதை பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறானாட்டிருக்கு. ஸோ அங்கிள் எப்போல்லாம் இவன் கிட்ட வந்து இவனுடைய ரெக்கவரி ப்ராசஸை பற்றி பேசுகிறாரோ அப்போல்லாம் அவன் அதுக்கு ஒழுங்காக வந்து பதில் சொல்லாமல் ஹீரோயினை கண்டுபிடிச்சிங்களா, கூட்டிகிட்டு வந்துட்டிங்களான்னு திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருக்கான். அங்கிளுக்கு இதனால் கொஞ்சம் கடுப்பாகுது, இருந்தாலும் அவன்கிட்ட கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பாருப்பா நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த சிக்னேச்சர் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம், உன்னோட சிக்னேச்சர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அங்கே சிஓ பொசிஷன் நீ திரும்ப எடுத்துக்க முடியும், யாருக்கும் எதுவும் வந்துட்டு சந்தேகமும் வந்துடக்கூடாது, உன்னோட டிசைன்ஸ் மூலமாக தான் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே நீ வந்து ஒர்த்தானவன் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்குன்னு ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ உன் தெரப்பிலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுப்பா, மற்றது எதுவும் பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கமாக ப்ரௌடு அவள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறா, இதில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவன் அது என்ன ஏதுன்னு படித்து பார்த்துட்டு கிழிச்சு போட்டுடுறான். இவளுக்கு கடுப்பேற அவனும் இங்கே பாரு என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு அங்கே ஹீரோ கிட்ட போயிட்டு அவனோட ஜாயிண்ட் அடிச்சுக்கலான்னு பார்க்குறியா, சத்தியமாக நான் பண்ண மாட்டேன், ஏற்கனவே
சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு வந்து நீ கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவன் கூட நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவளும் கோவப்பட்டுட்டு வெட்டிங் ரிங்கை கழட்டி அவன் மேலே விட்டு எரிஞ்சிட்றா. இதனால் இவனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. பல்ல கடிச்சுக்கிட்டே வந்துட்டு அவகிட்ட போயிட்டு வழி விடு அப்படின்னு சொல்கிறான். அவட்டுக்கு அப்படியே ஆடாமல் நின்றுட்டு இருக்காளா, பிடிச்சி அவளை வேகமாயிட்டு சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு இவன் ரூம்குள்ளே வந்துடுறான். ஆனால் அதே வேகத்துக்கு இவன் தேம்பி தேம்பி அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். பாவம் இவனும் அவளை நிஜமாவே லவ் பண்ணியிருப்பான் போல, இவளாக இருந்தாலும் அவனோட லவ் ட்ரூவாக இருக்கும் போல. ஸோ பயங்கரமாயிட்டு இவன் அழுதுட்டுருக்க. அப்போ தான் சத்தம் கேட்டு அவங்க அம்மா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ப்ரௌடு தாம்மா, என்னை லவ்வே பண்ண மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவள் வேணுமா, எனக்கு அவளோட லவ் வேணுமா அப்படின்ட்டு அழுதுட்டுருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும், நீ அவளுக்கு இப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவள் உன்னை வேணும்னே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா, இப்படி அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு எதுக்காகடா வீக் ஆகிட்டு இருக்க, ஸ்ட்ராங் ஆகிடுடா, நீ என்னோட பையன், இந்த மாதிரி தோண்டு போனால் எப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா யாருக்குமே தெரியாமல் வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறா. ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போட் எடுத்துகிட்டு தான் வரணும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கே ஒரு இடம் ரெண்ட் பண்ணி அங்கே இவளுக்கு தெரிஞ்ச அந்த பிரேஸ்லெட் வந்து பின்னக்கூடிய ஒரு ஷாப் வந்து ஆரம்பிக்கிறா. ஸோ அங்கே கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணித்தரோம், யாருக்கு வந்து எந்த ஸ்டோன் வச்சு போட்டால் நல்லா இருக்குமோ அப்படி பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவளோட கடைக்கு யாருமே வருதில்லை, ஒரே ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு வரான், ஒரு பைக்கர் மாதிரி. ஸோ இப்போ அவன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த பிரேஸ்லெட்ஸ்க்காக ஒரு அப்சஷன் வந்து கிரியேட் பண்ணிடுறான். ஸோ அவன் அடிக்கடி வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினும் அவனாவது வரானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் ஊர்லேயும் நான் பரப்பிலாம் வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயினோட பேர் என்ன எதுலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு டொய் வந்து கால் பண்ணுறான். இவ கொடுத்த அதே மொபைலில் இருந்து தான் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக தான் பேசுகிறான். ஹீரோயினும் என்னாச்சு, ஏதாவது எமர்ஜென்சியா ஏதுன்னு கேட்கும் போது, நீ இவ்வளோ நாளாக ஃபோன் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். என்னோட பெஸ்ட்டுக்கு என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, அவன் நல்லா தான் இருக்கா, அவன் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா, அவன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா, நீ அவளுக்கு நிறைய பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கல்ல, அவள் வந்து இப்போ உடம்பு சரியாயிட்டதுனால நீ அந்த பணத்தெல்லாம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு பாரு, அவன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாத, அவள் கொஞ்சம் நாளில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான்னு உடனே, அவளுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன், எனக்கு எந்த சிரமமும் இல்லை, அவகிட்ட சொல்லி நான் பணம் அனுப்ப தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அவனும் இல்லை இல்லை நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அவள் வந்து ஸ்ட்ரிக்டாகவே என்கிட்ட சொல்லியிருக்கான், அதனால் நீ இனிமேல் பணத்தை அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம்தான் கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். இப்போ இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் முதுகில் வந்து ஹீரோ தட்டின உடனே இவன் பதறி போயிட்டு ஃபோனை வேற கீழே போட்டுடுறான். ஸோ ஹீரோ வந்து ஃபோனை குனிஞ்சு எடுக்கிறதுக்காக வரேன்னா, அந்த சமயத்தில் இவன் பதறிக்கிட்டு ஹீரோயின்னு தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு ஃபோனை வேகமாயிட்டு எடுக்க ஹீரோக்கு சந்தேகம் அதிகமாகுது. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் தான் ஃபோனே இருக்காது அப்படின்ன உடனே, ஃபோனா அது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். சரி யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ கேட்க, அது என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏதோ மலுப்புறான். ஹீரோவும் நம்புற மாதிரியே கிடையாது, உனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஆனான்னு பேரா அப்படின்ன உடனே, ஆமாம் அவள் ஒரு ஹாஃப் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவகிட்ட இங்கிலீஷில் பேசுறதுக்கெலாம் கூட நான் பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோ சுத்தமாக நம்பவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு இவனும் ஃபோனை காட்டுறான். இங்கே பாரு நீயே கூட செக் பண்ணிக்கோ, ஆனா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி ஃபோனை காட்டுறான். அவன் ஹீரோயினோட நம்பரை ஆனான்னு தான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ அதை ஹீரோ பார்த்த உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறான். பிறகு அவனும், நீ என்ன இப்போ திடீர்னு வில்லேஜுக்கு வந்த, உன் உடம்புலாம் சரியாக போச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோவுமே இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் வந்தேன், அவள் எங்கள் ஊரில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹீரோயினா அவெல்லாம் வந்து பல மாதமாச்சு, அவள் இந்த பக்கம் வரதே கிடையாது, என்ன திடீர்னு அவளை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நான் அவளை தேடி வந்தேன், உனக்கு சத்தியமாகவே ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு செத்து போன என் தாத்தா பாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியவே தெரியாதுன்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா இப்போ இந்த டொய் வந்து திரும்ப ஹீரோயினுக்கு கால் அடிச்சுட்டு, இங்கே பாரு இப்போ தான் ஹீரோ வந்துட்டு போகிறான், உன்னை பற்றி தான் விசாரிச்சான், நீ எங்கே என்ன எதுன்னு கேட்டால், நீ சொன்ன மாதிரியே நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறானாட்ருக்கு, உன்னை தேடி தான் சுற்றிட்டு இருக்கான், அவனோட ரெக்கவரி ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இவன் இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டான் போல், நீ இங்கே வர்றதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அதுபடி யோசிச்சுட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு போயிட்டு அவள் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் கஃப் எடுத்து பார்க்குறா. ஹீரோவும் இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தாங்கல்ல, அதுதான், அதை இவன் இன்னும் பொக்கிஷம் மாதிரி வச்சுட்டு இருக்காளா. அதை வந்து கிஸ் பண்ணி ஹேக் பண்ணிட்டு ஹீரோவோட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்து அழுதுட்டு இருக்கா. ப்ரௌடுக்கு கால் பண்ணிட்டு அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வர சொல்கிறான். அவளும் கிளம்பி வராளா. வந்த உடனே இவன் இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அவளும் அவனை பிடிச்சி தள்ளியெல்லாம் விடாமல் அந்த கிஸை ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காளா. உடனே அவனும், எனக்கு தெரியும் நீ என்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவளோட ஸ்லீப் பண்ணிட்டான். அவளுமே வந்து அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஸோ இப்போ இவனுக்கு வந்துட்டு எப்படியாவது அவளை வலிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தோம்
பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ சிஓ பொசிஷனில் வந்து உட்காந்துடுறான். அங்கிள் அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவோட ஆசை கடைசியில் வந்து நடந்துருச்சு. அந்த 2 வில்லிங்களையும் வெளியில் அனுப்பி விட்டுட்டு ஒன்றை கொண்டு வந்து இந்த சீட்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அந்த சீட்டுக்கே அழகு சேர்ந்துருச்சு. இனிமே இந்த வேலைக்கு நீ ஒர்த்தானவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி எல்லாம் பழைய மாதிரி நீ டிசைன் பண்ணுறதுக்காக ஆரம்பி, உன்னோட திறமையெல்லாம் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோவுமே சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு திரும்ப வந்து வரைகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக ஹீரோயினே இருந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வேற எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. அவனால் டிசைனில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்பகெல்லாம் உட்காந்து என்னென்னவோ பண்ணி கடைசியில் ஜிக்ஸா பீசஸ் இருக்குல்ல அதை வச்சு ஒரு நெக்லஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய கான்செப்டே லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து ஒரு ரைட் பர்சனுக்காக வெயிட் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ இவன் வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே வச்சு இவன் தன்னோட பர்சனல் இதில் தான் பேசுகிறான்னு எல்லாருக்குமே புரியுது. ஆனாலும் இங்கே வந்துட்டு எல்லாரும் அமைதியாக தான் கேட்டுட்ருக்காங்க. பட் அந்த அம்மா பையன் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டெப் மாதிரி அவங்க பையனுக்கு சிக்னல் கொடுக்க உடனே அவன் ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க இவன் பர்சனல் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் அந்த ஓடி போன ஃப்ராடுக்கு தான் வந்துட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானாட்டிருக்கு. அவளை தான் லவ் பண்ணுறான் போல இத்தனை நாளைக்கு முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்ண மாதிரி. ஸோ இத்தனை மாதம் ஆக்கியும் இப்படி ஃப்ராடுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே, இவனெல்லாம் நம்பினீங்கன்னா இந்த கம்பெனி திவாலாகிட்டு மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அசிங்கமாக பேசிட்டு இருக்க ஹீரோ கோவமாயிட்டு கையில் கிடைக்கிறத வச்சு அவன் மண்டையை உடைக்கிறதுக்காக தூக்கி போட்டுடுறான். இதனால் அவன் கோவமாயிட்டு இன்னும் கொஞ்சம் கத்த ஆரம்பிக்க மற்ற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் செம ஷாக்கில் இருக்காங்க. அவன் விடாமல் ஹீரோயினை பற்றி இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக பேச ஹீரோ அவனை பஞ்சே பண்ணிடுறான். இதனால் 2 பேரும் மாற்றி மாற்றி வாழ்வாள்னு கத்திக்க, பார்த்தீங்களா அவங்களோட புது சிஓ லட்சணத்தை, இவனை வச்சு தான் இந்த கம்பெனியை நீங்கள் நடத்த போகிறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் மதரும் அங்கே கேலி பேச அங்கே ஒரு பிரளயமே நடக்குது. அதுக்கப்புறமா இப்போ அந்த டிரைவர் இருக்காருல்ல, அங்கிளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்டுக்கிட்டு அந்த டேவை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அம்மாவும் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இவன் உடனே எப்படிமா நம்ம பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். செம்மடா இன்றைக்கி பண்ணது, அவனை இதே மாதிரி விடாமல் ப்ரொவோக் பண்ணிகிட்டே இரு. கொஞ்ச நாளில் அவன் இப்படி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்கே வந்துட்டு மனசு கேட்காம போயிடும். அந்த சமயம் பார்த்து இவன் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறான், இவனுக்கு மென்டலி ஸ்டேபிள் கிடையாதுன்னு முத்திரை குத்தி இவனை வெளியில் துரத்தி விட்டு நாம் 2 பேரும் திரும்ப பழைய இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.